அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/12/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்று திருக்கார்த்திகை தீபத் திருநாள், பிரதோஷ விரத நாள், அண்ணாமலையார் தீபம் திருநாள். உங்கள் அனைவருக்கும் உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உண்ணாமலை அம்பாள் சமேத அண்ணாமலையார் பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை பாஞ்சாராத்திர தீப திருநாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று மாலை 6:35 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ள நாள். இன்று காலை 6:50 வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்னர் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதனால் வீட்டிலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் தொழிலில் போட்டி குறையும். சிலருக்கு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி வரன்கள் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு சுத்தமான நெய்யினால் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். புதிய வழி கிடைக்கும். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு, சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதிரி தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும். நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து சேரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கு அல்லது சொந்தமாக இடம், நிலம், மனை, காணி வாங்குவதற்கு எடுத்த முயற்சியிலே நல்ல பலன் உண்டு. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள்.
தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கவலைப்படுறதை தவிர்க்கணும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. டென்ஷன் கூடாது. சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கிறத நல்லா பயன்படுத்திக்கிங்க. பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு வருகிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்கொணர வேண்டிய நாள். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்யாண வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். சிலருக்கு திடீர் பண விரயம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் பயணங்கள் இனிமையாக அமையும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த இன்க்ரிமெண்ட், இல்லைன்னா போனஸ், இல்லைன்னா ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்பொழுது அனுகூலமான நாள். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக அமையும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருக்கவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள் நல்ல லாபம் வந்து சேரும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னி ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு. ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் செஃப்பாக, குக்காக, ரெஸ்டாரண்ட்டில் ஹெல்ப்பராக வேலை செய்பவர்கள், வெயிட்டராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவு வந்து போகும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். நண்பர்களே அல்லது நண்பிகளே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளது. அதிகாரிகளின் தொல்லை இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். டாக்குமெண்ட்ஸ், ஃபைல் விஷயம், காசு பணம் விஷயத்திலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஜிம் நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் நடத்துபவர்கள்,
ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் சிலருக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள், ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்டவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள், நன்மைகளை தரக்கூடிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதிகாரிகளின் பாராட்டு சிலருக்கு கிடைக்கும். டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, சாதிக்க வேண்டிய நாள். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பணவரவும் உண்டு, அதுக்கேற்ற மாதிரி செலவும் வரும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தாய் தந்தையரின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். அதே மாதிரி வழக்கு விஷயங்கள் சிலருக்கு இழுபறி நிலையை கொடுக்கும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் அல்லது செய்தி வருவதற்கு காலதாமதமாகும். காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள், புது கிளையண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் கிடைக்கும். உங்கள் சகோதர சகோதரியின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் இருப்பவர்கள் போன்றவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி பலனளிக்கும். ஆசிரியர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் விரை செலவுகள் ஏற்படும். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபோட்டோ ஸ்டுடியோ நடத்துபவர்கள், ஃபோட்டோகிராஃபராக வேலை செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஜிம் ட்ரைனராக, அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே
சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக வேலை செய்பவர்கள், பெட்ரோலியம் இன்ஜினியராக, கெமிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரரை பச்சை நிற குங்குமம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள், அட்மினாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சினிமா சின்னத்திரையில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டைரக்டராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரத்தில் பொதுவாக நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கலை இலக்கியத்தில் ஆர்வம் ஏற்படும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க மதுரை மீனாட்சி அம்மன் சமேத சோமசுந்தரேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.